தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுல அப்பீல் வைத்ததே அறநிலைத்துறை தான் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது 144 தடை உத்தரவு அப்படிங்கறத பிறப்பிக்கிறாங்க தமிழக அரசாங்கம். நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை தடுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் நீதியரசர்கிட்ட போய் மன்றாடி துணை ராணுவம் அப்படிங்கிறது வரவழைக்கப்படுகிறது. ஆனாலும் கார்த்திகை தீபத்தின் போது அந்த தீபம் ஏற்றப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவங்க சொல்றாங்கன்னா, மதுரை மக்கள் நாங்கெல்லாம் சகோதரத்துவமா தான் இருக்கோம், வெளியில இருந்து வந்தவனுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த ஊர் மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கோ இது எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியில இருந்து வந்தவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க. ஆனா இதே இடத்துல இதே திமுகவை சார்ந்த ஒரு நவாஸ்கனி அப்படிங்கிற ஒரு எம்பி அவருடன் இருந்த நபர்கள் அதே மலைக்குன்றில் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற புகைப்படம் வெளியாகி அது பெரிய பிரச்சனையை உருவாக்குனது, ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியது என்பதும் இங்கே நாடறிந்த உண்மைதான். சரி, தீபம் ஏற்றல, 3 பேர் அனுமதிங்க, நாங்க 3 பேர் மட்டும் தீபம் ஏத்திக்கிறோம், வேற யாரும் போகல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த நேரத்துல கூட திமுக அரசாங்கமோ இல்ல இந்த வக்பு வாரியமோ இல்லாட்டி இன்னும் சில நபர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து 3 பேர் போய் தீபத்தை மட்டும் ஏத்திட்டு வந்துருங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதோடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த பக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் எதுக்கு இந்த தீபத்தை ஏத்திக்கிட்டு 50 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு முன்னாடியே நம்ம தீபம் ஏத்திட்டோம்ல அப்படின்னு சொல்லி சமாதானமா போயிருக்கலாம். பட் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உங்களை ஏத்தவே சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிக்கிறாங்க.